ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ண கோவிலோட நேம் வந்து சூலாயுத அம்மன் கோவிலுங்க. இந்த கோவில் எப்போ ஃபேமஸ்னா அமாவாசை அன்னைக்கு தான் நமக்கு ஃபேமஸ். வெளியிலே வந்து அந்த ஒரே ஒரு சிலை மாதிரி தான் இருக்கும். வெளியிலே பார்த்துட்டு கோவில் இல்லைன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. உள்ளே வந்தால் தான் ஃபுல் கோவிலே இருக்கும். நம்ம உள்ளே வரும்போது தேங்காய், எலுமிச்சப்பழம், பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் வந்து குறி கேட்க போகிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துன்னு வரணும். ஏன் தேங்காய்லாம் எடுத்துன்னு வர சொல்கிறாங்கன்னா, குறி கேட்டுட்டு போயிட்டு போது நம்ம தலையை சுற்றி உடைக்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த பொருள்லாம் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் என்ன ஃபேமஸ்னா, அமாவாசை அன்னைக்கு கும்ப படையல்னு ஒன்று போடுவாங்க. அந்த படையில் கலந்துக்கிட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டோன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும். உடம்புல எதாவது நோய் நொடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து குறி கேட்குற இடம் தாங்க அது. நாங்கள் போகும்போது சாமியாக படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு கும்ப சாப்பாலாம் கொடுத்தாங்க. நாங்களுமே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இந்த இடம் தாங்க குறி சொல்கிற இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.